ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி 2 சில்க் சாரியோட ப்ளவுஸு லைனிங் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த சாரியோட ப்ளவுஸு நம்ம ஃபஸ்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். சாரியில் ப்ளவுஸுக்கு தனியாக பீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பீஸை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நம்ம இப்போ இந்த ப்ளவுஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சாரியிலேருந்து சூப்பரான இந்த ப்ளவுஸை நம்ம கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், சூப்பரான ஒரு சில்க் காட்டன் சாரீ விசிறி மடிப்பு சாரியில் இருக்குது. இந்த சாரியோட ப்ளவுஸு ஏற்கனவே கட் பண்ணி தான் வச்சுருக்கு கடையிலேருந்து வாங்கும்போதே. இந்த சாரியோட ப்ளவுஸும் நம்ம தைக்கணும். இது ரெண்டும் ஒரே அளவில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் லைனிங் துணியை எடுத்து பாருங்கள், கடை மடிப்பிலேருந்து நம்ம மாற்றி மடிக்கணும். கரைப்பகுதி நம்ம இடுப்பு பகுதியாக வரும்படியாக உடம்பு பகுதிக்கு வரணும். கரைப்பகுதி பாருங்கள், நீட்டாக போல்டிங் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு, மொத்த உடம்பு சுற்றளவு 41 இன்ச்சு ப்ளவுஸு. பாருங்கள், 41 இன்ச்சு ப்ளவுஸ் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இது உடம்பு பகுதி, இது இறக்கத்துக்குள்ள பகுதி. அந்த கரைப்பகுதி இறக்கத்துக்கு நம்ம வைக்கணும். இப்போ 2 லைனிங் துணியை நம்ம போல்டிங் பண்ணி அழகாக நீட்டாக போட்டாச்சு. போட்ட பிறகு பாருங்கள், இந்த ப்ளவுஸோட மொத்த உடம்பு சுற்றளவு 42 இன்ச்சு. 42 இன்ச்சுன்னு சொல்லும்போது முன்துண்டு 21, பின்துண்டு 21 அப்படிங்கிற அளவில் நம்ம எடுக்கணும். பாருங்கள், இந்த 21 கூடால ஒரு 2 இன்ச்சு நம்ம தையல் தும்பு விட்டுருக்கோம். ஒவ்வொரு பக்கத்துக்கும் 2 இன்ச்சு தையல் தும்பு விட்டு எடுத்துக்கலாம். முன்பக்கம் 23, பின்பக்கம் 23. இதை விட கூடுதல் அளவு துணி நம்ம தைக்கிறதுக்கு தேவை உள்ளவங்க கூடுதல் வச்சுக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த துணியை 4ஆக போல்டு பண்ணியாச்சு. முன்துண்டை 2ஆக மடக்கியிருக்கோம், பின்துண்டை 2ஆக மடக்கி நமக்கு தேவையான அளவு உடம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். மீதி இருக்கிற 2 துணியுமே கைக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்ததாக நம்ம போல்டிங் பண்ணி போட்டிருக்கிறத திருப்பி எடுத்து இந்த கரைப்பகுதி 2ஐயும் உடம்பு பகுதியை 2ஆக மடக்கிக்கிடுவோம். பாருங்கள், இந்த உடம்பு பகுதியை ஏற்கனவே தைக்கிறதுக்கெல்லாம் இடம் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த 10.5 இன்ச்சு கூடால ஏற்கனவே நம்ம ஒரு தையல் துண்டு விட்டுருக்கோம்ல, அந்த துணி அளவையும் சேர்த்து நம்ம போல்டிங் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இப்போ நீட்டாக போல்டிங் பண்ணிக்கிடுவோம். போல்டிங் பண்ண பிறகு நம்ம இந்த ப்ளவுஸோட இறக்கம், மொத்த இறக்கம் 14.5 இன்ச்சு. இந்த 14.5 இன்ச்சு கூடால ஒரு 1.5 இன்ச்சு தையல் தும்பு விட்டு முன் துண்டம் பின் துண்டம் சேர்த்தே கட் பண்ணிக்கிடுவோம். அப்போ 16 இன்ச்சு நம்ம இறக்கத்துக்கு கட் பண்ணணும். பாருங்கள், இப்போ கரெக்டாக லைனிங் துணி நம்ம கரெக்டாக கட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த மெயின் பீஸ் துணியை எடுத்து நீட்டாக கையோட நீளத்துக்கு ஏற்றவாறு நம்ம கட் பண்ணிவிடுவோம். கைக்கு தேவையான அளவு துணி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சாரியில் பார்டர் இருக்கிறதுனால காட்டன் சாரி தான், ஆனால் பார்டர் இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக அதை பார்டருக்கு அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எப்போவுமே உடம்புக்கு நம்ம குறுக்க போடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு நேர போட்டு தைக்க முடியுமோ அப்படி நம்ம நேர போட்டு தைக்கணும். பாருங்கள், இப்போ இந்த ப்ளவுஸ் துணிக்கு நம்ம அளவு நீட்டாக வச்சு இறக்கத்துக்கு அளவு கரெக்டாக 16 இன்ச்சு 32 இன்ச்சு ஒரு பக்கத்துக்கு 16 இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அடுத்தது உடம்பு சுற்றளவையும் கட் பண்ணி எடுத்துருவோம் மெயின் பீஸ் துணியில். பாருங்கள், இப்போ நீட்டாக இந்த உடம்பு துணியும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இறக்கத்துக்கும் உடம்புக்கும் உள்ள துணி மெயின் பீஸ்லேருந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு.
அடுத்ததாக பாருங்கள், இப்போ 2 துணியுமே சேர்த்தே தான் நம்ம போல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ நீட்டாக இந்த மெயின் பீஸ் துணியை போல்டிங் பண்ணியாச்சு. இந்த போல்டிங் பண்ண துணிக்கு உள் பகுதியில் இந்த லைனிங் துணியை வச்சு நம்ம வந்து நீட்டாக போல்டிங் பண்ணிவிடுவோம். அடுத்ததாக பாருங்கள், இது இப்போ 2 மெயின் பீஸ் துணியும் 2 லைனிங் துணியும் சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு போல்டிங் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த ப்ளவுஸோட இறக்கம், முன் கப் ஷேப் இறக்கம் 13 இன்ச்சு. இந்த 13 இன்ச்சை மார்க் பண்ணிவிடுவோம். இந்த 13 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து ஓப்பன் சைடு 1.5 இன்ச்சும் இடுப்பு சைடு 2 இன்ச்சும் கம்மி பண்ணி அளவு மார்க் பண்ணிவிடணும். அடுத்ததாக கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணிவிடுவோம், 2.25 இன்ச்சு. அடுத்தது ஷோல்டர், தையல் தும்பெல்லாம் சேர்த்து 3.5 இன்ச்சு. அடுத்தது ஆம்கோல் அளவு 5.25 இன்ச்சு. முன் கழுத்து 5 இன்ச்சு. அடுத்தது இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துலேருந்து இதே ஆம்கோல் அளவு 5.25 இன்ச்சு மார்க் பண்ணி நீட்டாக டேன் பண்ணி ஒரு கோடு போட்டு விடுவோம். பாருங்கள், இந்த டேனிங் பகுதியிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வித்தியாசத்தில் ஒரு மார்க் பண்ணி முன் கைக்குழி பின் கைக்குழிக்கு நம்ம மார்க் பண்ணிடலாம். அடுத்தது ஷோல்டர்லேருந்து கழுத்து சுற்றளவு இறக்குற அந்த இடத்துலேருந்து கழுத்துக்கும் மார்க் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், அடுத்தது முன் கைக்குழி பின் கைக்குழி நம்ம மார்க் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், இந்த முன் கழுத்து ரவுண்டு நெக் தான். அந்த ரவுண்டு நெக் மாடல்லே நம்ம வந்து மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த உடம்பு சுற்றளவுக்கு நம்ம முன் கப் ஷேப்புக்கு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்க இடத்தோட சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இடுப்பு சைடு 2 இன்ச்சு கம்மி பண்ணோம்ல அளவு, அந்த கம்மி பண்ண அளவும் ஓப்பன் சைடு 1.5 இன்ச்சு கம்மி பண்ண அளவையும் சேர்த்து ஆஃப் ரவுண்டு மாடலில் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். அடுத்தது பாருங்கள், கைக்குழி நம்ம ஃபஸ்ட்டில் முன் கைக்குழி கட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பின் கைக்குழி கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் நம்ம வந்து கொஞ்சம் மிதந்த மாதிரி கட் பண்ணிக்கிடலாம். இப்போ முன் கைக்குழி பின் கைக்குழி கட் பண்ணியாச்சு. அடுத்தது பட்டி வந்து நம்ம கட் பண்ணணும். அதுக்கு முந்தி இந்த ஷோல்டரோட சென்டர் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடலாம். 2 ப்ளவுஸுக்கும் உள்ள ஷோல்டரோட சென்டரை சேர்த்தே கட் பண்ணியிருக்கோம். அடுத்தது முன் கழுத்து இறக்கத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். அடுத்தது பட்டி கட் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், பட்டியோட ஷேப்பாக எவ்வளோ அழகாக ஆஃப் ரவுண்டு மாடலில் நம்ம இந்த அளவு கரெக்டாக வச்சுருக்கிறதுனால வருது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பட்டி பீஸு கட் பண்ணது ஆம்கோல் பீஸில் நம்ம கட் பண்ண பீஸ் எல்லாமே நமக்கு தேவை இருக்குது. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். அடுத்தது பின் கழுத்து மார்க் பண்ணிக்கிடலாம். பின் கழுத்து 7.5 இன்ச்சு மார்க் பண்ணி 2.25 இன்ச்சு சுற்றளவு வச்சுக்கிடுவோம். இறக்கம் 7.5 இன்ச்சு. பாருங்கள், இது பின் கழுத்துக்கும் நம்ம ரவுண்டு நெக்கு தான் வச்சுருக்கோம். பின் கழுத்தும் ரவுண்டு நெக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ப்ளவுஸில் முழு பகுதியுமே நம்ம வந்து கட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து இந்த ஓப்பன் சைடில் போல்டிங் பகுதி இருக்கும் முன் துண்டில், இந்த போல்டிங் பகுதியை நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ சூப்பரான உடம்பு அளவு உள்ள எல்லா பீஸுமே நம்ம கட் பண்ணியாச்சு. பட்டி பீஸு, ஓப்பன் பீஸு, முன்கழுத்து பின் கழுத்து இறக்கம் எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேல்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ முன் துண்டு ஃபுல்லுமே வேலை முடிஞ்சு அடுத்ததான் முன் கப் ஷேப்பு நம்ம மார்க் பண்ணுவோம். பாருங்கள், ஓப்பன் சைடில் இருந்து இந்த லைனிங் பீஸ் துணியில் தான் நான் கப் ஷேப்புக்கு பாயிண்ட் மார்க் பண்ண போகிறேன். ஒரு 3.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிடலாம். 3.5 இன்ச்சு எடுத்து 1.25 இன்ச்சு அகலமும் அந்த மெயின் பீஸ் டாட்டோட அகலம், நீளம் ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கிடலாம். அடுத்தது ஓப்பன் சைடில் உள்ள அந்த பீஸை நம்ம வந்து கரெக்டாக அளந்து அதோட சென்டரில் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ஓப்பன் டாட்டோட நீளம் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது மெயின் பீஸு டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ண அந்த உயரத்தையும் அகலத்தையும் நீட்டாக மார்க் பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கிடுவோம் கோடு போட்டு. அடுத்தது இந்த மெயின் பீஸ் டாட்டோட உயரத்தில் இருந்து நீட்டாக ஒரு கிராஸில் போல்டிங் பண்ணியாச்சுன்னா ஆம்கோல் டாட்டு நம்ம போடுறதுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லா டாட்டுமே ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம மார்க் பண்ணியாச்சு.
அடுத்ததாக இப்போ நமக்கு 4 பீஸில் அளவு வைக்கணும். அதனால் ஒரு பெரிய ஊசி, நம்ம தையல் பிரிக்கிற அந்த ஊசியை எடுத்து நீட்டாக நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கத லைட்டாக அந்த ஊசியை வச்சு குத்துனா போதும், அது 4 துணியிலையுமே நீட்டாக குத்துப்பட்டுரும். அந்த குத்துப்பட்ட அளவில் நம்ம நீட்டாக சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணால் போதும். நமக்கு இந்த மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியான அளவு கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்கள், இப்போ சூப்பரான முன் கப் ஷேப்பு நம்ம நீட்டாக பாயிண்ட் மார்க் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம கிராஸ் பீஸ், நமக்கு தேவையான கழுத்து சுற்றளவுக்கு தேவையான கிராஸ் பீஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ கப் ஷேப்பு மார்க் பண்ணி முடித்த பிறகு கிராஸ் பீஸ் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிடலாம். இந்த கிராஸ் பீஸ் நார்மல் கழுத்துக்கு 1.5 இன்ச்சு போதும். அந்த 1.5 இன்ச்சு அளவில் தான் நான் இப்போ இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறேன். பாருங்கள், 2 ப்ளவுஸுக்குள்ளே கழுத்து சுற்றளவு கட் பண்ண அந்த பீஸை எடுத்து நீட்டாக கிராஸ் பீஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது இந்த துணியை கொஞ்சம் இழுத்து பார்த்துக்கிடணும். எந்த துணி நேரில் இருக்க துணியில் நம்ம கிராஸ் பீஸ் ஒட்டிக்கூடாது. கிராஸாக வரும்படியாக நம்ம இழுத்து பார்த்து தான் நீட்டாக கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிடணும். இப்போ 2 பீஸுமே நம்ம ப்ளவுஸுக்குள்ளே 2 ப்ளவுஸுக்குள்ளே கிராஸ் பீஸை நம்ம இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், இப்போ 2 பீஸையும் தனித்தனியாக எடுத்துக்கிடலாம். அடுத்ததாக ஓப்பன் பீஸு ஒரு 3.5 இன்ச்சு அகலத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த ஓப்பன் பீஸ் எங்கேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம்னா, ஆம்கோல் பகுதியில் நம்ம கட் பண்ணி எடுத்த துணியில் தான் ஓப்பன் பீஸு கட் பண்ணி எடுத்துருக்குறோம். பாருங்கள், அடுத்ததாக நம்ம கைக்கு லைனிங் துணியை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். மெயின் பீஸ் துணியை நம்ம மறைச்சி தைக்கும்போது எடுத்துக்கிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே வச்சு தைச்சி நம்ம மறைச்சி எடுத்தால் தான் கை ரெடி ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டில் லைனிங் துணியை நேராக எடுத்து இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவு 15 இன்ச்சு. அந்த 15 இன்ச்சை 2ஆக மடக்கி போட்டிருக்கோம். ஒரு கையோட சுற்றளவு தான் 15 இன்ச்சு. இந்த 15 இன்ச்சுக்கு தேவையான அளவு தையல் தும்பு விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு விட்டுக்கிடுங்க ஒரு பக்கத்துக்கு. அடுத்தது நம்ம ஆம்கோலுக்கு கை உயரத்தில் இருந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க் பண்ண பகுதியிலேருந்து கை சுற்றளவில் பாதியை மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஷோல்டர் பகுதி, ஷோல்டரோட சென்டர் அந்த போல்டிங் பகுதியிலேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி, இந்த 1.25 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துக்கும் நம்ம அந்த ஆம்கோல் பகுதி கை சுற்றளவில் பாதி மார்க் பண்ண இடத்துக்கும் இடைப்பட்ட பகுதி ஒரு சென்டர் மார்க் பண்ணிவிடுவோம். அடுத்தது கை கீழ் சுற்றளவு மார்க் பண்ணிவிடுவோம். பாருங்கள், கை ஆம்கோல் பகுதியிலேருந்து கை கீழ் சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம கை ஃபுல்லுமே மார்க் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், முன் கைக்குழியும் பின் கைக்குழியும் நம்ம கொஞ்சம் மார்க் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ஷோல்டரோட சென்டர் பகுதியிலேருந்து 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து ஆம்கோல் பகுதிக்கு லைட்டாக கிராஸாக ஒரு கோடு போட்டு அந்த பகுதியை தான் நம்ம கையோட ஆம்கோல் பகுதி முன் கைக்குழி பின் கைக்குழியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ கை கீழ் சுற்றளவு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக கையோட சென்டர் பகுதி கட் பண்ணியாச்சு. அடுத்தது முன் கைக்குழி, முன் துண்டை மட்டும் எடுத்து நம்ம முன் கைக்குழி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ ப்ளவுஸோட கை ஃபுல்லுமே நம்ம கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த ப்ளவுஸோட சென்டர் பகுதி, முன் கைக்குழி, பின் கைக்குழி, கை கீழ் சுற்றளவு எல்லாமே நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபுல்லுமே ப்ளவுஸு கட் பண்ணி முடித்தாச்சு. இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு, கை சுற்றளவு எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், இப்போ இந்த ப்ளவுஸோட எல்லா பகுதியுமே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணுவீங்களா, வேறு மாடலில் கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ 2 சூப்பரான சில்க் சாரீக்கு சூப்பரான ஒரு ஜாயின் பண்ணி 2 ப்ளவுஸையுமே சேர்த்து வச்சு நம்ம கட் பண்ணி முடிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி.